கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற அந்த வேளையில சந்தோஷ வாழ்க்கை வாழ்ந்து இன்னைக்கு ஒருவேளை சந்தோஷத்தை இழந்து ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் ஒருமனதையும் ஒற்றுமையும் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தையும் இழந்து நிற்கிறீர்களோ? உங்களுடைய இழப்பை பார்த்து அநேகர் சந்தோஷப்படுகிறார்களோ? உங்களுடைய இயலாமை, உங்களுடைய நெருக்கம், உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய கண்ணீரை பார்த்து அநேகர் சந்தோஷப்படுகிறார்களோ? சந்தோஷப்படட்டும், ஆனால் வெளிச்சம் உங்களுக்கு காத்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அநேகர் சத்துருக்களாய் மாறிவிடுவார்கள். ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா வேதனையும் பார்த்து சந்தோஷப்படுவதற்கு. ஆனால் ஒருவர் இருக்கிறார் நம்முடைய வேதனை மாற்றுவதற்கு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்புங்கள், உங்கள் வேதனைகளை சந்தோஷமாய் மாற்றுவார். கோலியாத்துக்கு, சத்துருக்கு 39 நாள் தேவைப்பட்டது. ஆனால் ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிற தாவீதுக்கோ ஒரே ஒரு நாள், ஒரு நிமிடம் போதும் வெற்றியை பெறுவதற்கு. ஆண்டவர் தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தார். சத்ருவுக்கோ வெட்கத்தையும் மரணத்தையும் உடுத்துவித்தார். இந்த சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளையை, ஆண்டவராக இயேசுவை நம்புங்கள். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு இமைப்பொழுதிலே, ஒரே ஒரு நொடியிலே ஆண்டவர் அற்புதம் செய்து ஆசீர்வதிப்பார். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார். உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை நம்புங்கள். God bless you. Amen.